ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் சரண். ரொம்ப நாளாக யூடியூப் பக்கம் நான் வரவே இல்லை, அதுவும் இந்த வாட்ஸ் திஸ் சேனலில். ஏன் அப்படின்னா எனக்கு காலேஜ் கமிட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நிறையா இருக்குது அண்ட் ஒர்க்ஸும் ரொம்ப சீரியஸாக போகுது. இப்போ கூட செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கு ஸ்டடி ஹாலிடேஸ்க்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறதுனால என்னால் யூடியூப்பில் எந்த ஒரு கமிட்மெண்ட்டோ இல்லை வீடியோவோ பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நான் ஒரு சின்ன வீடியோ பண்ணலான்னு வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னா, ஸோ நான் வந்து என் ஹோம் டவுனில் இருந்து இந்தியாவில் தான், அதுவும் இந்தியாவில் கூட இல்லை, தமிழ்நாட்டில் நான் கோயம்புத்தூரில் தான் படிச்சுட்ருக்கேன். எனக்கு அதோட இது எப்படி இருக்குது அண்ட் அது போக நிறையா மக்கள் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக ஃபாரின் போயெல்லாம் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் நான் சொல்கிறேன். அதாவது எப்படின்னா ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹோம் டவுனில் இருந்து ஒரு வெளியூர் போகிறோம். இப்போ நான் கோயம்புத்தூர் போகிறேன். அங்கே நான் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அங்கே போனதும் நமக்கு வந்து புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகணும் அண்ட் அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் நம்மளுக்கு பிடிச்சிருக்கணும். அதே தான் வந்து நம்மளோட ஃபாரின்லேயும் அங்கே போனதும் நமக்கு வந்து அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் செட் ஆகணும், காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி செட் ஆகணும் அண்ட் அங்கே இருக்கிற மக்களோட பழகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூனிவர்சல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் எடுத்தாலும் அங்கே இருக்கிற பல பேருக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னா நல்லாவே தெரியும். அண்ட் சில கண்ட்ரீஸில் இங்கிலீஷ் அவ்வளோ பேசுகிறாங்களான்னா இல்லை தான். நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து சாப்பாடுக்கு போவோம். ஏன்னா நான் வந்து ஒரு கேட்ரிங் ஸ்டூடெண்ட்னால நான் சாப்பாடுக்கே போகிறேன். நமக்கு பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் வந்து நமக்கு என்ன ஐட்டம் பிடிக்குமோ அங்கே நல்லாவே சாப்பிட்லாம். பட்டு ஃபாரினர்ஸ், அதாவது ஃபாரினில் படிக்கிற பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து எப்படின்னா அங்கே கொடுக்குற சாப்பாடு லைக் அங்கே வந்து வெஜ்ஜீஸ், பர்கர், பீஸா அதெல்லாமே நல்லா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்க மிஸ் பண்ணுறது வந்து ஒரு டிப்பிக்கல் பிரியாணியாக இருக்கலாம். அந்த டிப்பிக்கல் பிரியாணியை அவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன தான் சொல்லுங்க. ஸோ தெருக்கு தெரு அங்கே KFC இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். KFC, மெக்டொனால்ட்ஸ், வேற என்ன இருக்குது, KFC, மெக்டொனால்ட்ஸ் அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஓகே, நான் ஒத்துக்கிறேன். பட் KFCயோட பிரியாணியை விட நம்ம பிரியாணி அடிச்சுக்க சான்ஸே இல்லை. அது பிரியாணியே இல்லை, அது வெறும் ஒரு சாதம், புளி சாதம் மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்டடீஸ். ஸோ படிப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு கோயம்புத்தூரில் நல்லாவே சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் ஃபாரினில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும். இது நமக்கு வந்து எப்படின்னா, இப்போ எனக்கே வந்து கோயம்புத்தூரில் எப்படின்னா என் காலேஜில் வந்து PPT போட்டு அந்த பெரிய அது பேர் என்னது ப்ரோ, உங்களுக்கு மட்டும் கிடையாது, அது இந்த மேலே இருந்து அடிப்பாங்க, ப்ரொஜெக்டரில் வச்சு தான் சொல்லித்தராங்க. பட்டு ஃபாரின் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அங்கே வந்து எழுதி போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தனியாக ஒரு ஒர்க் ஷீட்டோ இல்லை ஒரு ஒர்க் PPTயோ கொடுப்பாங்க, நம்மளே செஞ்சுட்டு வர மாதிரி. அங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படின்னா, நம்ம மக்கள் எல்லாமே அங்கே வந்து அவங்களே சுய புத்தியை வச்சு படித்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நான் இங்கே சொல்கிறேன், இங்கே வந்து நான் வந்து எங்கள் காலேஜில் இங்கே இருக்கிற மக்களை யாரையுமே தாழ்த்தலை. என்ன மேட்ரு அப்படின்னா, இங்கே வந்து அவங்க வந்து நமக்கு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுறாங்க. என்னோட HOD வந்து சொல்லுவார், நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுறேன், நீங்களாம் என்னைக்கு சொந்தமாக சுயமாக படிக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப நல்லாவே எழுதுவீங்க அப்படின்னு சொல்லுவார். அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. ஸ்பூன் ஃபீடிங்லாம் கிடையாது, மூடிட்டு போய் படிடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, சொந்த ஊரில் படிக்கிறதுக்கும் இல்லை இந்தியாவுக்குள்ளே படிக்கிறதுக்கும் வெளிநாட்டில் படிக்கிறதுக்குமான இன்னொரு டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஏன் அப்படின்னா, காலேஜ் ஒரு 4 வருஷம் இருக்குமா ப்ரோ, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 3 வருஷம், இன்ஜினியரிங் எவ்வளோ ப்ரோ, 4 5 அவ்வளோதான், லேட்டரல் என்ட்ரி அது மாதிரி வச்சுக்கோங்களேன். பார்த்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, நான் வந்து இப்போ என்னையே வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு 3 இயர்ஸ் படிக்கிறேன். ஸோ எனக்கு மொத்தமாக சேர்த்து செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னா, என்னோடய ஹாஸ்டல் ஃபீஸு, சாப்பாடு ஃபீஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 1,10,000 வரும். என்னோடய காலேஜ் ஃபீஸ் வந்து ஒரு 37,000 40,000 வரும் ஒரு செமஸ்டருக்கு. ஸோ நீங்கள் மொத்தமாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஆமாம் 2 to 3 lakhs ஆகும். அண்ட் அதே மாதிரி மொத்தமாக என் 3 வருஷம் படித்து முடிக்கிறது ஒரு 10 lakhs இருந்தால் போதும். பட் ஃபாரின்ல அப்படி சொல்லுங்க ஆமாம், ஸ்காலர்ஷிப்ன்ற ஒரு மேட்டர் இருக்குது. பட் அந்த மேட்டரில் அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நான் எலிஜிபிள் இல்லை. எலிஜிபிளான பீப்புள் தயவு செஞ்சு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி கம்மியான செலவில் நன்றாக படிக்கலாம். அண்ட் முக்கியமாக இது வந்து எல்லா காலேஜுக்குமே வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். உங்கள் காலேஜை நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் எலிஜிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். என் காலேஜில் எனக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, அவ்வளோதான். ப்ரோ சொல்லுங்க. உண்டு ப்ரோ. ஏன் அப்படின்னா காரணமே உங்க காலேஜ் தான்.
என்ன காரணம்? 25 நோட்டிபிகேஷன் போடுறாங்க, 26 வாட்ஸ்அப் குரூப்ல வருது, 27 முடியுது. என்ன பண்றது? நான் என்ன பண்ணுவேன்? பெருசா இருக்கு, உள்ள ஒண்ணும் இல்ல. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க வந்து இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா என் காலேஜில் நீ தாக்கிடுவானுங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபாரினில் பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபாரினுக்கு போனோம் மட்டும்னாவே நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 lakhs ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்டா அந்த இளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சில பல எக்ஸாம்ஸ்லாம் முடிக்கணும். IELTSஆ IELTSஆ ஐலெட்ஸு, அது போக சில பல எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு ப்ரூவெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்றை மாதிரி ஒரு 45,000 பேர் இங்கேருந்து கிளம்புவேன். 45,000 இல்லை, அதை விட நிறையா கிளம்புவாங்கல்ல. கிளம்புவான், வா போவான் அப்படிமா. எப்படி போக முடியும்? எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீ வந்து உனக்கு ஹெல்த் செக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேறு என்னையா இருக்குது, கிரிமினல் ரெக்கார்டு இருக்கான்னு பார்ப்பான். பாஸ்போர்ட் உண்டு, அது உண்டு, இது உண்டு, விசா உண்டு, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அடித்து நீ வெளிநாட்டுக்கு போனோன்னு வச்சுக்கேன். சிம்பிளாக ஒன்று சொல்லணும் ப்ரோ. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வெளிநாட்டு போகிறதுக்காக அது என்ன லோன் அப்ளை பண்ணுவாங்க? எஜுகேஷ்னல் லோன் ஒன்று அப்ளை பண்ணுவாங்க. ஆப்ஷனல் தான். ஸோ இந்த எஜுகேஷனல் லோன் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, எஜுகேஷன் லோன் எடுத்து அந்த லோனுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சு நீங்கள் வெளிநாடு போகும்போது அந்த அக்கௌண்ட்டில் 25 லட்சம் காசு வச்சு நீங்கள் வெளிநாடு போகணும். ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வெளிநாடு போயிட்டீங்க, வெளிநாடு யூனிவர்சிட்டிஸ்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ காலேஜ் சேர்ந்துட்டீங்க, யூனிவர்சிட்டியில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு வீடோ இல்லை ஒரு ஹாஸ்டலோ உங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. காலேஜுக்குள்ளேன்னு இல்லை, நீங்கள் வேணால் வெளியே கூட எடுத்துக்கலாம். வாரணமாயிரம் சூர்யா மாதிரி டின் 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 அப்படின்லாம் அப்படிலாம் வராது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற காலேஜஸ் எல்லாமே எப்படி இயங்குது அப்படின்னா, காலையில் 8 மணிக்கு ஆரம்பிப்பான், 1 மணிக்கு முடிச்சிருவான், 2 மணிக்கு சாப்பிட்டு 3 மணிக்கு மூடிட்டு வேலைக்கு போடா அப்படின்னு அனுப்பிச்சிடுவான். அவங்க எல்லாம் ஏன் வேலைக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வர்றீங்க, உங்களுக்கு ஏன் பார்ட் டைம் ஜாப் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் அங்கே செலவு பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு ஒரு காசு வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த காசு எல்லாமே வந்து நீங்கள் இந்த பார்ட் டைம் ஜாப் மூலியமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, கனடாவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. சரி, நிறைய பேர் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸா இதுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறீங்க, இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, யூஸ் பண்ணலாமே. எஸ், இந்தியாவில் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. பட் நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அங்கே படித்தா நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ்னு நினச்சிக்கலாம். இல்லை வந்து அங்கே படித்தா வந்து நம்ம அங்கேயே படித்து முடிச்சுட்டு அங்கேயே வேலை பார்க்கலாம்னு கூட நினைக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு இங்கே படிக்கணும்னா படிக்கலாம், வெளிநாட்டில் படிக்கணும்னாலும் படிக்கலாம். ஆமாம். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற படிப்பு சம்மந்தமாக என்ன அப்படின்னா, அங்கே எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நோட்டை புக்கெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஐ மீன் ஃபாரினில். ஏன் அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளாக ஒரு லேப்டாப் கொடுத்துருவாங்க. அங்கே வந்து எப்படின்னா அவங்களுக்காக லைக் எப்படி ப்ரோ, அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம இந்தியாவிலையும் கொடுக்குறாங்க, எல்லா காலேஜ்லேயும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்குன்னு வந்து காலேஜில் இருந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருவாங்க. அந்த மெயில் ஐடி எதுக்கு அப்படின்னா, அன்லிமிட்டட் ஸ்டோரேஜுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதையும் சேவ் பண்ண முடியாது, காலேஜ்லேருந்து அனுப்புறத சேவ் பண்ணணும். ஸோ ஆமாம், ஓகே. இப்போ வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, எஸ், நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அங்கே இருக்கிற அவங்க கொடுக்குற ஐடிஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். சில பல ஆமாம் நீங்கள் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மெயில் ஐடி வச்சு சைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியாவில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது. நீ எங்கே போனாலும் பேகை தாண்டா தூக்கிட்டு போனாங்க காலேஜுக்கு. ஆமாம், லிட்ரஸி ரேட் வந்து தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் ரொம்ப கூட. சரி, ஓகே. ஸோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே படிக்கிறத விட இங்கே லிட்ரஸி ரேட் வந்து நிறையாவே இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற ஃபாரினர்ஸ்லாம் சும்மா கிடையாது. ஏதோ ஒன்று படிச்சுட்டு கார்பெண்டராக வேலை பார்ப்பான், ப்ளம்பராக வேலை பார்ப்பான், குப்பை பொறுக்குவான். ஆனால் அவன் படித்தது எல்லாமே வந்து பயங்கரமாக படிச்சிருப்பானுங்க. நம்ம ஆளுங்களுக்குலாம் அப்படி கிடையாது. நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த வேலை பார்க்கணும். அது மாதிரி தான் நம்ம ஆளுங்க எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் அதான் பண்ணிருக்கீங்க. இப்போ என்னவே எடுத்துக்கோமே, நான் வந்து கேட்ரிங் சயின்ஸ் படிக்கிறேன். ஸோ நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஜாப் தேட முடியும். பட் ஃபாரினர்ஸ்னு இல்லை, ஃபாரினில் படிக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க அங்கே படிச்சிருக்காங்கன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கும். அதே மாதிரி அங்கே படித்தவங்களுக்கு இந்தியா வரும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மதிப்பும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஈஸியாகவும் உள்ளே போகலாம். சிலருக்கு நீங்கள் நினைக்கலாம், என்னடா வந்து ஃபாரினர்ஸ் பற்றி இப்படி சொல்கிறானே அப்படின்னு நினைக்கலாம். நான் ஒத்துக்கிறேன், சிலருக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது இல்லை தான், அது ஒரு சில ஸ்ட்ரீம்ஸில். அண்டு என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இங்கே இது படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த வேலை பார்க்கணும்னு நினைப்பேன். ஆனால் ஸோ
இப்போ நான் எண்டுக்கு வரேன். என்ன அப்படின்னா, படிக்கிறது படிக்காதது உங்கள் இஷ்டம், எங்கே படிக்கணும் படிக்காதது உங்கள் இஷ்டம். அண்டு நான் இதை வச்சு யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்லாம் நினைக்கல. நீங்கள் எங்கே படிக்கணுமோ படிக்கலாம். முக்கியமாக இந்த எண்டுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 10th படித்து முடிச்சுட்டு அந்த ஒரு ஸ்டடி ஹாலிடே இல்லை, உங்களுக்குன்னு ஒரு லீவ் கொடுப்பாங்க. அந்த லீவ் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரீமுக்கு சூஸ் பண்ணி நீங்கள் 11th 12th எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் உங்கள் ஸ்டடீஸும் உங்கள் ஸ்டடி லைஃப்பும் கொஞ்சம் ஈஸியாகவே போகும் காலேஜ் வரைக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து 11th 12th அப்போ நான் என்ன எடுத்தேன் அப்படின்னா, நான் வந்து பயோமேக்ஸ் எடுத்தேன். ஆனால் நான் பண்ணுறது ஏதோ கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஆமாம், காமர்ஸ் எடுத்துக்கலாம். என்ன இப்போ வந்து அக்கௌண்டன்சிலாம் சொல்லித்தரானுங்க, எனக்கு அக்கௌண்டன்சினா என்னன்னு கூட தெரியாது. பட் பயோமேக்ஸ்லேருந்து நீ எதை கேட்டாலும் நான் சொல்லுவேன்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், சக்காரோமைசஸ் செர்வீசியே, சக்காரோமைசஸ் கால்ஸ்பர்க் ஜெனிசிஸ், இதெல்லாம் எதில் வருது? பீர் தயாரிக்கும் போது வருது. ஆமாம், எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இதோட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் படிக்கக்கூடாதுன்றதை நான் முடிவு பண்ண முடியாது, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அண்ட் முக்கியமாக இதை வந்து நான் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பண்ணல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எடுத்து நீங்கள் படிங்க. அந்த ஸ்ட்ரீமில் நல்லா ஃப்ளோ ஆகுங்க, நல்லா ஷைன் ஆகுங்க. தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.